அந்தி 29. நிரஞ்சனா நேற்று நடந்ததை முழுவதுமாக கூறாமல் அரைகுறையாய் தன்னுடைய குரலில் பதிவு செய்து வாட்ஸ்அப் செயலில் தினேஷிற்கு அனுப்பி வைத்தவள் அவன் தன்னிடம் அழைத்து பேசுவானா என்று காத்திருந்தவளை ஏமாற்றாமல் அடுத்த நிமிடமே அழைத்திருந்தான் தினேஷ். நிரஞ்சனா அழைப்பை ஏற்று காதில் வைத்த அடுத்த நொடி, என்னாச்சு நிரா, உனக்கு ஒன்னும் ஆகலையே என்று பதறிப்போனவனாய் அவன் கேட்க, நீண்ட நாள் கழித்து அவனது குரலை கேட்டதிலும் நேற்று தனக்கு நடக்கவிருந்த கொடுமையிலிருந்து தப்பித்த உணர்விலும் நிரஞ்சனாவிற்கு அழுகையே மேலிட அவளின் அழுகை சத்தம் மட்டுமே தினேஷிற்கு கேட்டது. அதில் பதறிப்போனவன், ஹேய், என்னடி ஆச்சு, ஏன் இப்படி அலற என்றவன் அவள் அழுகுரலில் மேலும் மேலும் பதறிப்போனான். நீ சொன்னப்பவே நான் கேட்டிருக்கணும் தினேஷ், கேட்காம விட்டது ஏன் தப்புதான், அதுக்குதான் இப்படி அனுபவிக்கிறேன் என்றவள் நேற்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடிக்க, அதை கேட்டுக்கொண்டிருந்த தினேஷிற்கு பாலாவை கொல்லும் அளவிற்கு வெறி வந்தது. அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் நிரா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பான் என்றான் தினேஷ். அவன் எங்கேயோ போய் தலைமறைவாகிட்டான், அவனை விடு, அவனை போலீஸ் பாத்துக்கும் என்றாலும் தினேஷிற்கு மனது ஆறவில்லை. நிரா, அழாத, அதான் ஒன்னும் நடக்கல, அப்புறம் ஏன் இப்படி அலற என்று கேட்டிட, ஏதாவது ஆகியிருந்தா உன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன், அதுக்கு பதிலா நான் செத்தே போயிருப்பேன் என்றவளது குரல் அழுகையும் விம்மலுமாக வெளிப்பட்டது. என்னடி பேசுற நீ, வந்தேன்னா நானே உன்னை கொன்னுடுவேன் என்றவன் ஏற்கனவே அவள் இருக்கும் நிலைக்கு தானும் கோபப்பட்டு பேசக்கூடாது என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன், அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் நிச்சயம் நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன் நிரா, இதுல ஓன் தப்பு என்ன இருக்கு? தாரிகா கூப்பிட்டான்னு முதல்ல நாங்க போனதே ஏன் தப்பு தானே. வீட்ல தாரிகா இல்ல, அந்த பாலா மட்டும்தான் தனியா இருக்கான்னு தெரிஞ்ச அப்புறமாவது நான் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கணும். அதை விட அவன் கொடுத்த ஜூஸ நான் குடிச்சிருக்கவே கூடாது. தாரிகா மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்தேன்ல, எனக்கு இது தேவைதான். அக்காவும் மாமாவும் மட்டும் நேத்து சரியான நேரத்துக்கு அங்க வரலைன்னா என் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்றவள் மீண்டும் அழ ஆரம்பிக்க, சரி விடு, அதையே நினைச்சிட்டு இருக்காத, எல்லாம் சரியாகிடும் என்றவன் வெகு நேரம் சமாதானப்படுத்திய பின்னரே அவள் அழுகையை நிறுத்தினாள். எப்படியோ தன் தவறை உணர்ந்து கொண்டாள் என்பதில் தினேஷிற்கும் மனதில் நிம்மதி பிறந்தது. ஹர்ஷா தன்னுடைய நண்பன் சூர்யாவிற்கு அழைத்து ஒரு விடயத்தை கூற, அப்படியா, இத மட்டும் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டா ஆத்யா கேஸ் கண்டிப்பா முடிஞ்சிடும், முதல்ல ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுவோம் என்றவன் அதற்கான வேலையில் ஈடுபட்டான். சூர்யாவும் ஹர்ஷாவும் சேர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் தேவையான ஆதாரங்களை ஒன்று திரட்ட, அதனை தொடர்ந்து நீதிமன்றம் செல்ல வேண்டிய நாளும் வந்தது. நீதிமன்றத்தில் ஹர்ஷாவின் தரப்பில் சூர்யா பேச ஆரம்பித்தவன், மை லார்ட், 2 வருடமாக மனநிலை சரியில்லை என்று மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்த தாரிகா அவர் கூறிய இந்த 2 வருட காலத்திற்குள் அவரது பெயரில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்தை எப்படி வாங்க முடிந்தது? மனநிலை சரியில்லாத ஒருவரால் சொத்துக்களை எப்படி வாங்க முடியும் என்றவன் அவள் பெயரில் நிலம் வாங்கியதற்கான ஆதாரங்களை நீதிபதியின் முன்பு சமர்ப்பித்தான். இதே தாரிகா தரப்பு வழக்கறிஞர் மோகனும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கும் இது புதிதாக இருக்க அதிர்ந்த முகத்துடன், இது உண்மையா என்பது போல் தாரிகா முகத்தை பார்க்க அவள் தலையை குனிந்து கொண்டாள். அதிலேயே சூர்யா கூறுவது உண்மைதான் என்பதை புரிந்து கொண்ட மோகன், தாரிகா தன்னிடம் இதை பற்றி கூறாமல் விட்டதில் கோபமும் எரிச்சலுமாக அமர்ந்திருந்தான். இப்படி ஒரு விடயத்தை இவர்கள் கோர்ட்டில் ஆதாரத்துடன் கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள் என்று தாரிகாவும் நினைத்து கூட பார்க்கவில்லை. தன் பெயரில் சொத்து வாங்கியதை இந்த வழக்கில் பேசுவார்கள் என்பதை எதிர்பார்க்காமல் இருந்தவளுக்கு இப்போது முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. நீதிபதி இதை பற்றி மோகனிடம் விசாரிக்கும் போது மோகன், தாரிகா இருவராலும் பதில் கூற முடியவில்லை. இன்று மருத்துவரை சாட்சியாக நிறுத்தலாம் என்று முடிவு செய்து இருந்ததால் மருத்துவரும் அங்கு வந்திருக்க அவரை அழைத்து விசாரித்தார் நீதிபதி. மருத்துவரோ, அந்த டைம்ல தாரிகா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்ததா சொன்னாங்க, அதற்கான அறிகுறியும் அவங்க கிட்ட இருந்துச்சு, அதனால சர்டிபிகேட் கொடுத்தேன் என்று கூற, மருத்துவரின் பதிலில் இடவளமாக தலையசைத்த நீதிபதி, சொத்து வாங்குற அளவு தெளிவா இருந்திருக்காங்க, ஆனா
மனநல சரியில்லையா என்றவர் அதனைத் தொடர்ந்து, மனநிலை சரியில்லைன்னு கொடுத்த சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தாரிகா குழந்தை பிறந்த நேரத்தில் அதை அமிர்தாவிடமிருந்து வாங்கிக் கொள்ளாததற்கு சரியான காரணம் இல்லை. நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்த தாரிகாவை இந்த கோர்ட் கடுமையாக கண்டிக்கிறது. நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பது போன்ற வழக்கை தாரிகா இனி ஒரு முறை தொடர்ந்தால் நிச்சயம் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் என்று கடுமையாக எச்சரித்தார் நீதிபதி. ஹர்ஷாதான் குழந்தை ஆத்யாவின் தந்தை. அமிர்தா 2 வருடமாக நன்றாக வளர்த்திருக்கிறார். அதற்காக குழந்தை நல ஆணையத்திலிருந்து அளிக்கப்பட்ட ஆதாரங்களும் இருக்கிறது. ஹர்ஷாவும் அமிர்தாவும் இப்போது கணவன் மனைவி. சாட்சிகள், ஆவணங்கள், ஆதாரங்களை கருத்தில் கொண்டு குழந்தை ஆத்யா ஹர்ஷா மற்றும் அமிர்தா தம்பதியினரிடம் வளர்வதுதான் பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் இந்த கோர்ட் குழந்தையை வளர்ப்பதற்கான முழு உரிமையும் ஹர்ஷா மற்றும் அமிர்தா இருவருக்குமே கொடுக்கிறது என்று வழக்கை முடித்து வைத்தார். ஹர்ஷா, அமிர்தா இருவரது விழிகளில் இருந்தும் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. தாரிகாவின் மனமோ தோற்றுப்போன அவமானத்தில் முகம் வெளிரி போனது. மோகன் தாரிகாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமலே எழுந்து போய்விட்டான். தாரிகாவிற்கோ அமிர்தாவின் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை காண பொறுக்கவில்லை. இந்த இடத்துல வச்சு என்ன செய்ய முடியும் என்று எண்ணியவள் கோபமாக விறுவிறுவென அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிட்டாள். ஹர்ஷா, அமிர்தாவின் குடும்பத்தினர் அனைவருக்கும் மகிழ்ச்சி. நிரஞ்சனா ஆத்யாவை தூக்கி கொஞ்சிக் கொண்டிருந்தாள். அதே மகிழ்ச்சியுடன் அனைவரும் கோவிலுக்கு சென்று கடவுளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வெளியில் வர, ஆறுமுகமோ வீடு பக்கத்துல தானே இருக்கு, வாங்களேன் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்திட, அதற்கு ஹர்ஷாவின் குடும்பத்தினரும் ஒப்புக்கொண்டனர். அனைவரும் கிளம்பி அமிர்தாவின் வீட்டிற்கு சென்றவர்கள் வீட்டின் முன்பு காரை நிறுத்தும் போது அதற்கு முன்பாகவே வேறு ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. யாருடைய கார் இது? நம்ம வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க போல என்று காவேரி கூறிக்கொண்டிருக்கும் போதே தினேஷும் அவன் குடும்பத்தினரும் காரை விட்டு இறங்கி வந்தனர். அதை பார்த்த நிரஞ்சனாவிற்கோ பயமும் மகிழ்ச்சியும் கலந்து வர, காவேரிக்கு தினேஷ் நிரஞ்சனா காதல் விவகாரம் ஏற்கனவே தெரியும் என்பதால் அவர்கள் வந்ததற்கான காரணமும் புரிந்து போனது. அனைவரும் கீழிறங்கி செல்ல, காவேரி மட்டும் ஆறுமுகத்திடம் விடயத்தை பொறுமையாக சொல்லி புரிய வைத்தார். அவர் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாலும் மனதில் சிறிது கோபம் இருந்தாலும் வீட்டிற்கு வந்தவர்கள் முன்னிலையில் அதை காட்ட வேண்டாம் என்று நினைத்தவர் சற்று பொறுமையை கடைபிடித்தார். கதவை திறந்து அனைவரும் வீட்டிற்குள் செல்ல, தினேஷ் குடும்பத்தினரையும் வரவேற்று அமர வைத்தனர். அப்பா என்ன சொல்ல போறாரோ என்ற பயத்தில் நிரஞ்சனா இருக்க, ஹர்ஷா குடும்பத்தினரும் அமர்ந்திருக்க, தினேஷின் தந்தைதான் முதலில் பேச்சை ஆரம்பித்தார். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பலைங்க. எங்க பையனுக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணுக்கும் எங்க பையனை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். நாங்களும் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு ரொம்ப நாளா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறதுனால ஏன் தள்ளி போடுவானேன்னு உடனே கிளம்பி வந்துட்டோம். நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்லா சம்பாதிக்கிறான் என்று கூற, அதனைத் தொடர்ந்து தினேஷின் தாயாரும், கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவங்க தானே, சின்னவங்க ஆசைய நம்ம ஏன் கெடுப்பானு, எனக்கும் உங்க பொண்ண பார்த்ததும் பிடிச்சிடுச்சு. நீங்க எங்க குடும்பத்தையும் பையனையும் பத்தி விசாரிச்சு கூட பாருங்க என்று கூற, பொண்ணு இன்னும் படிப்பை முடிக்கலைங்களே, இன்னும் முழுசா 1 வருஷம் இருக்கு என்று கூறினார் காவேரி. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்போ உறுதி பண்ணிக்குவோம். 1 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்க சம்மதத்தை தெரிஞ்சுக்கதான் இன்னைக்கு வந்தோம் என்றதும், ஆறுமுகம் தினேஷின் படிப்பு, வேலை என்று அடுத்தடுத்த விடயங்களை விசாரித்தவர் அவர்களுடன் பேசி பார்த்ததில் அவருக்கும் அவர்களின் மரியாதையான வெளிப்படையான பேச்சு பிடிக்கத்தான் செய்தது. ஆறுமுகம் ஹர்ஷாவின் குடும்பத்தினரை ஒரு முறை திரும்பி பார்த்தார். அவர்களும் சரி என்பது போல் தலையசைக்க, அதனைத் தொடர்ந்து ஆறுமுகமும் காவேரியும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். நிரஞ்சனாவின் படிப்பு முடிந்ததும் திருமண தேதியை முடிவு செய்யலாம் என இரு வீட்டாராலும் முடிவு செய்யப்பட்டது. தினேஷ், நிரஞ்சனா முகம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியிருந்தது.